வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிற மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நின்னா பேட்டி, உட்காந்தா பேட்டி, படுத்தா பேட்டி, எந்திரிச்சா பேட்டி, தேர்தல் நின்னா பேட்டி, வெற்றி அடைஞ்சா பேட்டி, தோல்வி அடைஞ்சா பேட்டி, ஏரோட்ராம் போனா பேட்டி, ஆமாம் ஏரோப்ளேன் விட்டு இறங்கினா பேட்டி, இந்த மாதிரி வந்து எதற்கெடுத்தாலும் பேட்டி. ஆமாம், நம்பர் 1 பேட்டியில் வந்து பெயர் போன ராஜா நம்பர் 1 வந்து அண்ணாமலை தான். பேட்டியின் ராஜா. சில கடைகளில் பார்த்துருப்பான், பாத்திரங்களின் ராஜான்னு போட்டிருப்பான். சில கடைகளில் ஃபேன்சி ராஜான்னு போட்டிருப்பான். சில கடைகளில் உடைகளின் ராஜான்னு போட்டிருப்பான். அது மாதிரி வந்து ஒரு பேட்டிகளின் ராஜா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இது வரைக்கும் அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் வந்து எல்லா வகையிலுமே விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான். ஏதோ 1-2 நல்லா இருக்கும், மற்றபடி எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஒன்று அள்ளி குருடாவா பேசியிருப்பாரு, இல்லையா அள்ளி வீசியிருப்பாரு, இல்லை பொய்யா பேசியிருப்பாரு. எந்த இடத்துலையுமே சரியான ஒரு பேச்சு, ஆமாம் நிலையான ஒரு பேச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்னமோ அள்ளி விட வேண்டியது. கேட்குறவன் 10 பேர் இருக்கிறப்ப அப்புறம் கேட்பேன் நெய் வடித்தானே செய்யும். அது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி பலவிதமான ஒரு பேட்டிகள், பலவிதமான ஒரு பேச்சுகள். ஏன் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் லடாய் வந்ததே வந்து அண்ணாமலையின் பேச்சு தானே காரணம். ஜெயலலிதா அம்மையாரை பற்றி தரக்குறைவாக பேசினாது போட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இதான் சாக்குன்னு போட்டு ரெடியா இருந்தாங்க. கரெக்டா ஒரு வாயை வச்சாரு. டக்குன்னு பாஜகவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகின்றோம், அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும், அண்ணாமலைக்கு பெருத்த கண்டனங்கள் அப்படின்னு போட்டு பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து முடிஞ்சது. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு உள்ள உறவு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு. அது மாதிரி தமிழிசை அண்ணாமலை இப்ப சமீபத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஆமா, ஒரு உள்ளதை சொன்னார் தமிழிசை. அண்ணாமலை வந்ததுனாலதான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு கிரிமினல்ஸா பாஜகவில் இருக்கிறாங்க. எல்லாமே குற்றவாளிகள், கஞ்சா கடத்துறவன், மற்றபடி வந்து போதை போடுறவன், அப்புறம் என்ன நாதாரி, மற்ற ரவுடி பயலுங்க, மற்றபடி கிரிமினல்ஸு, பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சவன், பொண்டாட்டி ஒழுங்காக காப்பாற்றாதவன், இந்த மாதிரி அடிக்கிட்டே போனாங்க. நம்ம ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் இருந்தால் அப்புறம் எவன் ஓட்டு போடுவான்? எவனும் எந்த மக்களும் ஓட்டு போட மாட்டான். அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றுறதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு கூட அந்த அம்மா ஒரு பேச, அப்புறம் அவரு பேச பொடிக்கக்குள்ள இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் குத்த அது டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் அங்கிருந்து 2 பேர்த்துக்குமே கடிவாளம் போட்டாங்க. ஒரு மேடையில் இருந்து அமித்ஷா அப்படியே கையை வச்சார், காட்டினாங்க தமிழிசை முன்னாடி. அப்புறம் திடீர் 2 நாள் கழிச்சு பொக்கையை திருட்டு கிளம்பிட்டாரு தமிழிசை வீடை நோக்கி. நாங்கள் 2 பேரும் அக்கா தம்பியாக பழகி கொண்டிருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே பேட்டி தான் காரணம். அப்புறம் எம்ஜிஆரை பற்றிய தரக்குறைவான பேட்டி, அப்புறம் பெரியார் பற்றிய அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு ஒரு சில பேட்டிகள். மற்றபடி வந்து முத்துராமலிங்க தேவருக்கு அண்ணாவுக்கு சில பிரச்சனை ஏற்பட்டு அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில பேட்டிகள். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேட்டி வந்துகிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் இது சம்பந்தப்பட்ட வகையில வந்து அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பேட்டிகள். செல்லூர் ராஜ் வந்து கரெக்டாக சொல்லுவார். அவர் தான் ஜெயக்குமார் அதான் சொல்லுவார், வாயை வச்சுட்டு சும்மா இரு, வாய் கொழுப்பு, வாய் சவடால் கூடாது, உனக்கு தான் தெரியும் அப்படி பேசாத, மேலே கீழையும் பொத்திக்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்சுக்கள். ஆமாம், 1-2 கிடையாது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு அண்ணாமலை வந்து தமிழக பாஜக ரன் பண்ணிட்டு இருந்தார் இந்த 3 வருஷமா. அவருக்கு கொஞ்சம் டைம் நெருங்கிட்டு இருக்கு. இங்கிலாந்துக்கு போய் படிக்க போறாரா, அதையெல்லாம் விட கட்சி பதவி 3 வருஷம் தான் தருவாங்க பாஜக பொறுத்த வரைக்கும். அது நெருங்கிட்டு இருக்கு. இங்கிலாந்துக்கு பெறப்பட்டுருவாரு. பாஜகவுக்கு புதுசாக வேறு தலைவரை
போட்டு விடுவாங்க தமிழ் இதில் மத்திய பாஜக அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட புதுசாக ஒரு விளக்க பொருள் கொடுத்துட்டு இருந்தார். உடன்கட்டை ஏறுதல் என்றால் என்ன? உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா அது அந்த காலத்தில் ராஜாக்களை தன் மனைவி சேர்த்து எரிக்க வச்சு கூட்டிட்டு போயிடுறது. ராஜாவனுடைய விட எரிஞ்சிட்டு இருக்கோம், உடனே ராணியை தள்ளி விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் உடன்கட்டை ஏறுதல். அது ஒரு பாரம்பரியமாகவும் ஒரு அதுவே இன்னமும் ஒரு இனத்தினுடைய சொத்தாவும் அப்படியே வாழையடி வாழையா வந்துகிட்டே இருந்தது. ஆமா, இதுக்கு அண்ணாமலை பார்த்தாரு. இது ராஜாவோட பொண்டாட்டி மற்றவன் தூக்கிட்டு போயிட்டு இருந்தான், அதனால இது இந்த உடன்கட்டை ஏறுதலுங்கிற வந்தது விளக்கமே அதான், ஆனால் உண்மை நிலை அப்படி கிடையாது அப்படின்னு போட்டு இவர் புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் பண்ணிட்டு இருந்தார். நம்ம விளக்க போறா இல்லை அக்க போறா அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு மிக விளக்கமான பேச்சு. அதில் போய் பிராடு எல்லாத்தையும் அள்ளி விட்டுக்கிட்டு தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சமாளித்து பேசக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக பாஜகவில் அண்ணாமலை இருந்தார். நம்ம ஒப்பற்ற தலைவர். அந்த மாதிரிலாம் ஒரு சமாளித்து பேச யாராலையும் முடியாது. அவருக்கு பின்னால் நயினார் நாகேந்திரனை போட்டாலும் சரி, கரு நாகராஜனை போட்டாலும் சரி, மீண்டும் தமிழிசையே போட்டாலும் சரி, எல் முருகனே போட்டாலும் சரி, ஏன்னா நயினார் நாகேந்திரனே போட்டாலும் சரி, இந்த அளவுக்குலாம் வாய்ஸ் அவுடாலாம் யாரும் பேச மாட்டாங்க. எல் முருகன்லாம் பேசுவார், அப்புறம் திடீர்னு கூட்டத்தில் ஜெய் ஸ்ரீராம் கதம் போடுவார், அதான் தெரியும். மற்றபடி அண்ணாமலை மாலை விளக்கமாக பேசி பொய்ய சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு அதுக்கு தனி திறமை வேணும் இல்லையா? அதாவது சில பேர் பார்த்தா திருடாமையே இருப்பான், நல்லதே செஞ்சுட்டு இருப்பான். ஆமாம், சில பேர் திருடனாவே இருப்பான், பொய் பேசிக்கிட்டே இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரு திறமை வேணுங்க. ஆமாம், எடுத்த உடனே ஒருத்தர் பொய் பேசி விட முடியாது, எடுத்த உடனே ஒருத்தர் திருடி விட முடியாது. திருடுறதெல்லாம் சாதாரணங்க நினச்சிக்காதீங்க. என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க, புரியுதுங்களா? திருடுறது சாதாரணம் கிடையாது, அதே மாதிரி பொய் பேசுறது சாதாரணம் கிடையாது. அதில் ரொம்ப டெக்னாலஜி வேணும். பொய் பேசணும் அப்படின்னா ரொம்ப ஞாபக சக்தி வேணும். நீங்கள் வாட்டை அவுத்து விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இன்னொருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, கரெக்ட் நீங்கள் அப்படி பேச நீங்கள் மாட்டினீங்க. அதனால உண்மை பேசுபவனை விட நம்ம உண்மை பேசிட்டு சுத்தமாக அன்னைக்கு மறந்துடலாம். ஆனால் பொய் பேசணும் அப்படி கிடையாது. என்ன பேசணும், எதுக்காக பேசணும், எந்த நேரத்தில் பேசணும், ஏன் பேசணும், யாருக்காக பேசணும், யாரை நோக்கி பேசணும், அதனால என்ன விளைவுகள், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது சம்பந்தமான மீண்டும் ஒரு கேள்வி வரக்கூடிய சமயத்தை ரெண்டையும் கோர்வையா கோத்தி இழுத்து கூட்ஸ் வண்டி மாதிரி கொண்டு போக முடியும் வார்த்தையை, இல்லாட்டி முடியாது. அதனால பொய் பேசுறது சாதாரணம் கிடையாது. பொய் பேசுறதுக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக வேணும். அந்த ஞாபக சக்தி அண்ணாமலைகிட்ட நிறைய இருக்கு. உண்மைக்கு இருக்க இல்லையா, பொய்க்கு அவர்கிட்ட நிறைய இருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இது வரைக்கும் பேட்டி 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 கொடுத்துட்டு இருந்த அண்ணாமலை திடீர்னு நேற்று அறிவிச்சிருக்கிறார். அதாவது டெல்லிக்கு போறாரு, சென்னை டு டெல்லி போற சமயத்தை நிருபர்கள் டக்குன்னு அண்ணாமலை சார் திடீர் டெல்லி பயணம், என்ன காரணம் சார் அப்படின்னு நீட்டிருக்கிறாங்க. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு, ஐயோ இனிமேலாம் ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்க மாட்டேன்ப்பா, செத்தாலும் ஏர்போர்ட்ல பேட்டியே கொடுக்க மாட்டேன். ஆமா ராஜா, ட்ரை பண்ணாதீங்க ராஜா அப்படின்னு சல்லுன்னு போயிட்டான். மற்ற இடத்துலையும் சேர்ந்து பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதுன்னு ஏர்போர்ட்ல மட்டும் அதான் புரியல. மேலிடத்து உத்தரவு. ஆமா, இந்த மாதிரிலாம் நடன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா இருக்க 2026 பிடிக்கிட்டு போயிருப்பான், ஒன்றும் இருக்காது. இப்போ 0 இருக்கிறத பிடிக்கிட்டு போயிடும். அதிமுக வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உணர்ந்த ஒண்ணுக்கு விளங்காத பாமக, மற்ற ஏசிஎஸ், ஜிகேவி இதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு குப்பையெல்லாம் கொட்ட முடியாது. கொஞ்சம் வாயை மூடிக்க, அது நீ குறிப்பா ஏர்போர்ட்ல மூடிக்க அப்படின்னு மேலெடுத்து உத்தரவு போல இருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்கிறார், நேற்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஜம்ப். எல்லாம் ராஜா விட்டுரு ராஜா, ஏர்போர்ட்ல பேட்டி கேட்காத ராஜா, இனிமே ஏர்போர்ட்ல பேட்டியே கொடுக்க மாட்டேன் ராஜா,
ட்ரை பண்ணாத ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அது என்ன ஏர்போர்ட்டில் மட்டும் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு பேட்டியை வந்து கொடுக்கக்கூடிய சமயத்து ஏர்போர்ட்டில் கொடுத்த அனைத்து பேட்டியுமே சென்டிமெண்ட்டாக பாதிப்பு ஏற்படுத்திருக்கேன்னு தெரியல. அதே நேரத்தில் வந்து நீ பாட்டுக்கு வந்தியா, வந்துக்கிட்டே இருப்பா, போனியா போய்கிட்டே இரு, ஏர்போர்ட்டில் கண்டபடி பேசாத. ஏன்னா வந்து ஏர்போர்ட்டில் தான் வந்து மக்கள் மடக்குவாங்க, பெரும்பாலும் மடக்குவாங்க. சில நேரங்களில் வந்து பொதுக்கூட்டங்களில் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால, பேசி முடிச்சதுக்கு முன்னால பின்னாடி மடக்குவாங்க. அது ஒவ்வொரு நேரம் வந்து வண்டியில தப்பிச்சு போயிடலாம். ஆனா ஏர்போர்ட்ல அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் கரெக்டா மாட்டி தான் ஆகணும். அதே நேரத்தில் வந்து வரக்கூடிய லேட்டா ஃப்ளைட் வரக்கூடிய சமயத்துல முன்கூட்டி போகணும். இருந்தாலுமே கூட கரெக்டா எல்லாம் டைம் இருக்கிறனால ரவுண்டு கட்டலாம். அதனால வந்து எப்பா நீ எங்க வேணாலும் பேட்டி கொடு, ஏர்போர்ட்ல மட்டும் பேட்டியே கொடுக்காத அப்படின்னு மத்திய பாஜக ஆர்டர் போட்டிருக்கா என்னன்னு தெரியல. அலறி அடிச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாரா நேற்று. அதனால வந்து இனிமே வந்து ஏர்போர்ட்ல அண்ணாமலைகிட்ட யாரும் பேட்டி கேட்க முடியாது. செத்தாலும் பேட்டியை தரமாட்டேன் அப்படின்ட்டாராம். முடிஞ்சு போச்சு. உயிரோடு இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆமா, அதுதான் ஒண்ணுமே புரியல. அது என்ன செத்தாலும் பேட்டி கொடுக்க மாட்டேன், ஏர்போர்ட்ல பேட்டியே கொடுக்க மாட்டேன், அது இனி வரைக்கும் செத்தாலும் ஏர்போர்ட்ல பேட்டியே கொடுக்க மாட்டேன், ட்ரை பண்ணாதீங்க ராஜா அப்படின்ட்டு போயிட்டாராம். மற்ற இடத்தையும் அதே மாதிரி ரவுண்டு கட்டி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கட்சி வளராது. மோடி மாதிரி ஊமையாட்டமே இருந்துட்டு இருந்தோம்னா கட்சி வளராது. ஆமா, ஊமையாட்டம் அப்படியே போயிட வேண்டியதான். ஆனா எப்படியும் மக்கள் ஓட்ட போட்டுருவாங்க. அதான் தெரியல எப்படி போடுறாங்க. மற்றபடி வந்து ஏதோ ஒரு வகையில் ரெண்டு ஒரு வார்த்தையாவது பேசினாதான் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும். ரீச் ஆனா தான் வந்து மக்கள் வந்து என்ன அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு பார்ப்பான், இல்லைட்டா வேலைக்கு ஆகும். அதனால ஏன் இந்த அளவுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு தீர்க்கரசைத்தனமான முடிவை அண்ணாமலை எடுத்தார் அப்படின்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீ வரும் காலங்களில் கட்டாயமா ஏர்போர்ட்ல அவருடைய பேட்டி இருக்காது. ஆமா, செத்தாலும் பேட்டி இருக்காது, அதாவது ஏர்போர்ட்ல. ஆமா, மற்றபடி இருக்கும். மற்றபடி வந்து ட்ரை பண்ண முடியாத அளவுக்கு இனிமே வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிட்டு போகக்கூடிய அளவுக்கு எந்த நிருபரம் முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பார்ப்போம், ஒரு வீடியோல பார்ப்போம்.